ஹாய். உன்னதான் உனக்கு பஸ் போய் 1/2 மணி நேரம் ஆகுது. நீ ஏன் உட்காந்துட்டு இருக்க? எங்க போறதுன்னு தெரியல, அதான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குமா இல்ல எல்லாருக்கும் இப்படிதானா? எது? இப்ப நான் ஃபீல் பண்றேன்ல அந்த மாதிரி. ஓ, நைட்டு நீ உன் எக்ஸ் கூட சண்டை போட்டல, அதை நினைச்சு ஃபீல் பண்றியா? இல்ல காலையில அவங்க அம்மா உனக்கு கழுவி ஊத்துனாங்களே, அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறியா? இல்ல நீ லவ் ப்ரப்போஸ் பண்ண பொண்ணு வந்து இப்போ ஒண்ணு விட்டு சீக்கிரமா போயிடுச்சு, அதை நினைச்சு ஃபீல் பண்றியா? எனக்கு ஒண்ணு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்றியா? ஓ மை காட், என்ன பத்தி இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்க நீ? அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய தப்பு இல்லையே. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. உன்ன நான் வச்சிருக்கனா இல்ல என்ன நீ வச்சிருக்கியானே தெரியல. இது ரொம்ப கஷ்டமான கேள்விதான், ஆனா யோசிச்சா பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீ நிறைய டைம் என் கூட ஸ்பெண்ட் பண்றதால உனக்கு இந்த கேள்வி வரலாம்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய டைம் வேஸ்ட் பண்றணும்னு தோணுது. ஓ, நீ எப்படி இப்படி ஃபீல் பண்ணி இப்பவே நான் கீழே விழுந்து உடையலான்னு இருக்க பாரு. தெரியாம சொல்லிட்டப்பா, ப்ளீஸ் அப்படி பண்ணிடாத. பயப்படுற மாதிரி ஒண்ணாம்ல, லைட்டா மூலையில மட்டும் கீரல் விட்டுருக்கு, ஒழுங்கா டெம்பர் மாத்திரு. சரி ஓகே, நீ ஏன் இப்படி என்ன பயமுடுத்துற? எந்திரி. அடிக்கடி உன்னோட எக்ஸ் மாதிரி பண்ணாதான் நீ ஒழுங்கா பயந்துட்டு இருக்க. அவ என் கூட நிறைய சண்டை போடுறா. அவளை சம்மந்தப்பட்ட நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லு. நாளைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணீங்க. நாளைக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண அவன் கண்டிப்பா உங்க கூட பேசிப்பா. ஆமா, நீ அவன் நம்பர் எக்ஸன் சேவ் பண்ணி வச்சிருக்க, அதை ஃபர்ஸ்ட் மாத்து. ரொம்ப தேங்க்ஸ் பா, நீ சொன்னதால தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. நான் நம்பரை சேஞ்ச் பண்ணணும், நாளைக்கு அவளை மீட் பண்ண போகணும். ஓகேவா? சரிவா போலாம். நார்மல் மூடுக்கு வந்துட்டியா? அப்பா, உன்னை நார்மல் மூடுக்கு வர வைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு.